உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி மிதுன ராசி அன்பர்களுக்கு 4 கிரக சேர்க்கை 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே ரிஷப ராசியில் வரக்கூடிய 4 கிரக சேர்க்கையை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, நேரடி வகுப்பாகவும் நடக்குது. ஆன்லைனில் வெளியூரில் இருக்கவங்க, வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மிதுன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீரிட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள். அது மட்டும் இல்லாமல் புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் கொண்டது இந்த மிதுன ராசி அன்பர்கள். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி 4 கிரக சேர்க்கை, அதாவது சூரியன், புதன், குரு, சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான ரிஷப ராசியில் சேர்க்கை பெறப்படுறாங்க. இந்த கிரக சேர்க்கை 12 நாட்கள் அந்த ராசியில் 12ஆம் இடத்துல இருக்க போகுது. அப்போ இந்த மிதுன ராசி அன்பர்கள் முதல்லையே இந்த 12 நாட்கள் கண்டிப்பாக மிகவும் உஷாராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டம். என்ன சார் முதலே பயமுறுத்துறீங்க, அப்படி பிரச்சனை நிறைய வந்துடுமான்னு கேட்டால், இந்த 12 நாட்களில் எந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வரும், அதை எப்படிலாம் தவிர்க்கலாம் அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு ராசியாதிபதி புதன் முதல்ல அவர் 12ஆம் இடத்துல வரார். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதியே சுக்கிரன், அப்போ அவரும் அந்த 12ஆம் இடத்துல இருக்கார். அதே போல் குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கார். சூரியன் உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கார். அப்போ மிதுன ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏற்கனவே ஒன்றும் இல்லாமல் போயிட்டோம் சார், நாங்கள் அஷ்டம சனியில் நிறைய பாதிக்கப்பட்டோம், கடன் அதிகமாக இருக்குது, அவமானங்கள் பிரச்சனைகள் இருக்குது, இதில் வேறு திருப்பி வேறு நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா என்ன சார் அர்த்தம்னு கேட்கலாம். கண்டிப்பாக உண்மை தான், நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, நிறைய பிரச்சனையை சந்திக்கிறீங்க. அந்த பிரச்சனையை பெருசாகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த பதிவே பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. ஏன்னா எல்லாருமே என்ன பிரச்சனை அப்படின்னா, வாழ்க்கையில் பிரச்சனைகளை தவிர்த்துட்டீங்க அப்படின்னா வெற்றி. என்னை பொறுத்தவரைக்கும் யார் வெற்றியாளர் அப்படின்னா, நான் பிரச்சனை இல்லாமல் இருக்கேன் சார், லைஃப்பில் ஏதோ ஒரு ரெகுலரான வருமானம் வருது, அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கேன், பெரிய காசுலாம் சேர்த்து வைக்கலாம், ஆனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க தான் புண்ணிய ஜாதகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி விஷயத்தையாவது நம்ம முயற்சி பண்ணுன்றக்காக தான் இந்த பதிவே போடுறோம். பயந்துக்காதீங்க, என்ன விஷயன்றது தெரிஞ்சுக்கோங்க. அப்போ மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசியாதிபதி 12ல் இருக்கிறதுனால இந்த வரக்கூடிய 12 நாட்கள் நீங்கள் எதை செஞ்சாலும் அது மிகப்பெரிய செலவை ஏற்படுத்திடும். அப்போ தொழில் பண்ணுறவங்க இந்த 12 நாட்களில் முக்கியமான எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் செய்யக்கூடாது. இந்த 12 நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்போனா செய்யலாமே, 12 நாள் தான், ரொம்ப நாள்லாம் இல்லையே, ஏதோ ஒரு 6 மாதம் செய்யணும், 3 மாதம் எதுவும் செய்யக்கூடாதுன்னா தான் கஷ்டம். நிறைய பேர் கேட்பாங்க, இந்த நாட்களில் செஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. இந்த நாட்களில் செய்யக்கூடிய முதலீடுகள் அது உங்களை பிரச்சனையில் ஏற்படுத்திடும், கடனாக மாறிடும், இல்லை அந்த பணம் வராமல் போயிடும், அந்த பணத்தினால உங்களுக்கு நிறைய தொந்தரவுகள் வரும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் தொழில் பண்ணுறவங்க இந்த 12 நாட்களை தவிருங்க. ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கும் சார், நீங்கள் இந்த 12 நாள்னா உண்மை புரியுது, பட் இருந்தாலும் வேறு வழியே கிடையாது, நீங்கள் இந்த 12 நாள் தவிர்த்து தான் ஆகணும். அதே போல் இந்த மிதுன ராசி அன்பர்கள் வேலை செய்யக்கூடியவர்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் இடமாற்றம் பண்ணுறதுக்கு உகந்தமான நேரம். வேலை மாற்றம் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கு உகந்த நேரம் இந்த 12 நாட்கள். அப்போ நீங்கள் இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் வெளியூர் போய் வேலைக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்க, வெளிநாடு போய் வேலை செய்யணும், அவங்க எல்லாருமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யலாம். செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளியூரில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்பு உங்களுக்கு நல்ல பண வசதியும், வாழ்க்கையில் ஒரு உயர் அந்தஸ்து, உயர் புகழ், அது மட்டும் இல்லாமல் நல்ல சுகமான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். வெளியூருக்கு மட்டும்தான், ரொம்ப கவனிச்சுக்கணும் இந்த வார்த்தையை, வெளிநாட்டுக்கு மட்டும்தான். உள்ளூர்லேயே வேலை தேடுறீங்க அப்படின்னா இந்த 12 நாட்கள் எந்த விஷயமும் செய்யாதீங்க.
அப்போ நான் ஒரு வீசாக்கு ஏதாவது அப்ளை பண்ணலாமா சார், ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால் இந்த 12 நாளில் அப்ளை பண்ணுங்கள். சார் வெளியூருக்கு ஒரு அப்ளிகேஷன் போடலாமான்னா இந்த நேரத்தில் அப்ளை பண்ணுங்கள். அப்போ இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக மிதுன ராசி என்பவர்களுக்கு வெளியூர் வாய்ப்பு, வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த 12 நாட்கள். இந்த 12 நாட்கள் ஆரம்பிங்க. நீங்கள் வேறு எதுவும் பெருசாலாம் யோசிக்கணும் அவசியம் இல்லை. இந்த 12 நாட்களில் நீங்கள் அதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டிங்கன்னா போதும். அது பின்னால் அது முயற்சி செயல் வடிவமாக பெற்று உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் உள்ளூர்லேயே வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா பண்ணாதீங்க. அதே வேலையை விட்டுட்டு ட்ரை பண்ணுறேன் சார்னா இந்த 12 நாட்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த 12 நாள் நீங்கள் வேலையை விட்டிங்கன்னா ரொம்ப நாள் 6 மாதம் 1 வருஷம் வேலை இல்லாமல் போயிடும். ரொம்ப கவனமாக இருங்க. திருப்பி சொல்கிறேன். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் இந்த 12 நாட்கள் உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி சுக்கிரன், அவர் 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் குழந்தை சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். உடல்நிலை பாதிப்புகள் இல்லாமல் பார்த்துக்கணும். அதேமாதிரி அவங்க ஏதாவது தேவையில்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டாமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 12 நாட்கள் இருக்க போகுது. அதனால் அதற்கான விஷயங்களை நீங்கள் அதுக்கான தற்காப்பு விஷயங்கள் என்னெல்லாம் செய்யணுமோ செஞ்சுக்கங்க. அதே போல் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த 12 நாட்களில் நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஐவிஎஃப் அது மாதிரிலாம் போகணுன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த 12 நாட்கள் நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு குழந்தை மட்டும்தான் இல்லை சார், என் வாழ்க்கையில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். அது மிதுன லக்னத்துக்கும் பொருந்தும். குழந்தை இல்லாதனால நிறைய அசிங்கங்கள் பட்டேன், அவமானங்கள் பட்டேன், டாக்டர்கிட்ட போனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் எதுவும் ஒரு குழந்தை தங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த 12 நாட்களில் இயற்கையாகவோ செயற்கையாகவோ அது ஏதாவது விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 12 நாட்கள் இருக்கும். அதேமாதிரி சொத்து விற்கிறதுக்கு இதை விட ஒரு அற்புதமான காலகட்டம் வராது. ஒரு இடம் வச்சுருக்கீங்க, ஒரு வீடு வச்சுருக்கீங்க, அதை விற்கணும் சார், என் கையை விட்டு போனால் போதும் சார், எனக்கு பிரச்சனை தீர்ந்துடும் சார், அதனால் நிறைய கடன் ஆகிடுச்சு சார், என்னால் ஒன்றுமே செய்ய முடியல, அப்படியே லாக்காகி உட்காந்துருக்கேன், நான் ஒன்றுமே பண்ண முடியாமல் மாட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அந்த சொத்து உங்கள் கையை விட்டு போகிறதுக்கான நேரம். அப்போ யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டியில் பிரச்சனைக்கு மாட்டிகிட்ருக்கீங்களோ அவங்கெல்லாம் அதை விற்றுட்டு வெளில வரணும்னு நினைக்கிறவங்க இந்த 12 நாட்கள் அதை விற்கிறதுக்கான வேலையை ஆரம்பிக்கலாம். வேறு எதுவுமே தேவையில்லை. ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா சார் நான் ஏற்கனவே சொல்லிலாம் வச்சுருக்கேன் சார், ஆனால் ஒன்றும் நடக்கலை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இன்னும் திருப்பி 4 பேர்கிட்ட கூப்பிட்டு சொல்லுங்கள், இந்த ப்ராப்பர்ட்டி விற்கிறதுக்கு வச்சுருக்கேன், இந்த இடத்த விற்றலான் இருக்கேன், ஏதோ மார்க்கெட் ரேட்டோட கொஞ்சம் கம்மியாக கொடுத்தாலும் பரவாயில்ல வச்சுருக்கேன்னு ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். நீங்கள் கம்மியாக கொடுக்குறீங்க கொடுக்கலன்றது அப்புறம் ஒரு வார்த்தையை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 12 நாட்களில் அந்த எண்ணங்கள் செயல் வடிவமாக மாறி கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இடம் விற்கும், சொத்து விற்கும், வீடு விற்கும். அதன் மூலமாக நீண்ட நாளாக பிரச்சனை. ஏன்னா நிறைய மிதுன ராசி என்பது சொத்தை வாங்கி தான் கடன் பட்டு நின்றுருப்பீங்க. சொத்தில் வாங்கி பட்டிக்கிட்டேன் சார், என்ன பண்ணுறதே தெரியல சார், ஒரு பெரிய அமௌண்ட் லாக்காக இருக்குது, அதுக்கு தேவையில்லாமல் நான் வட்டி கட்டிகிட்ருக்கேன், தேவையில்லாமல் அதுக்கு கடனுக்கு பதில் சொல்லிகிட்ருக்கேன், ப்ராப்பர்ட்டிலாம் இருந்து என்ன சார் பிரயோஜனம், கடலில் தான் நிற்கிறேன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி. அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதுக்கான முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சொத்து விற்கும், இடம் விற்கும். அதன் மூலமாக பல நாள் பிரச்சனைகள் குறையும். அதே போல் இந்த காலகட்டத்தில் உடல்நிலை விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்களா? இந்த காலகட்டத்தில் ஏதாவது சின்ன அசௌகரியங்கள் இருந்தால் கூட உடனே டாக்டரை பார்த்துக்கணும். அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுவதற்கான வாய்ப்புகள்னால யாரெல்லாம் நீண்ட நாளாக ப்ராப்ளம் இருக்கோ அவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. ஏன்னா அந்த 12 நாட்களில் 12ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை வர்றது அவ்வளோ ஆரோக்கியமான விஷயம் இல்லை மிதுன ராசி அன்பர்களுக்கு. அப்போ ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அது நீங்கள் என்ன ரெகுலர் டயட்டில் இருக்கீங்களோ அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், மாத்திரை கரெக்டாக எடுத்துங்க. ஏதாவது சின்ன அசௌகரியம் இருந்தாலும் டாக்டரை கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வராது. அதே போல் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் கைகூடும். ரொம்ப ரொம்ப விசேஷமான காலகட்டம். ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிற அயனஸ்தானத்தில் இருக்கும்பொழுது கண்டிப்பாக நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் திருமணமாகும்.
அதற்கு ஒரு அச்சாரமான நாட்கள் தான் இந்த 12 நாட்கள். ஏன்னா சுக்கிரனும் சேர்ந்து இருக்க போகிறார், கலத்திரக்காரகனும் சேர்ந்து குருவுடன் சேரும் பொழுது கண்டிப்பாக திருமண யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். அதே போல் அந்த திருமணம் செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். எல்லா கல்யாணமும் செலவு பண்ணி தான் பண்ணுறோம், அதில் ஒன்றும் பெரிய விசேஷம் கிடையாது. ஏன்னா அது சுப செலவாக இருக்கிறதுனால அது ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு கஷ்டமாக தெரியல. என் பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு தான் சார் இருக்கேன், பண்ணால் பெரிய லெவலில் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் சார்ந்த பிரச்சனைகள், அதே மாதிரி நீண்ட நாளாக கல்யாணம் ஆகலை, நீண்ட நாளாக பார்த்துட்ருக்கோம் ஒரு வரன் அமையல, நீண்ட நாளாக பார்த்துட்ருக்கோம் ஒரு பொண்ணு கிடைக்கல சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நாங்கள் பார்க்காத ஜாதகம் கிடையாது, பார்க்காத ஜோசியர் கிடையாது, பண்ணாத பரிகாரம் கிடையாது, நீங்கள் அது என்ன செஞ்சாலும் எனக்கு நடக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதுக்கான முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த 12 நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு திருமண யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு, எனக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு சார், நான் அடுத்து திருமணம் பண்ணுறேன்னு நினைக்கிறேன்னா இதை விட ஒரு சிறப்பான காலகட்டம் இல்லை. அப்போ இந்த நாட்களில் நீங்கள் திருமணத்துக்கு முயற்சி பண்ணுன்னு சொல்லி 4 பேர்கிட்ட உங்களுடைய ஜாதகங்களை கொடுக்கலாம். இல்லை ஒரு சாமிக்கிட்ட ஜாதகத்தை வச்சு நான் இந்த கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் மனசார ஒரு பிரார்த்தனையை வைக்கலாம். அது உங்கள் குலதெய்வமாக இருந்தால் ரொம்ப விசேஷம். அப்படி செய்யும்பொழுது கண்டிப்பாக 2ஆம் தாரம் செய்யக்கூடிய, அதாவது மறுதிருமணம் செய்யக்கூடியவர்கள்லாம் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அந்த 12 நாட்கள் இருக்கும். இல்லை சார் திருமணம் பிரச்சனையில் இருக்குது, அது ஏதாவது தீர்ந்துருமா அப்படின்னு கேட்டால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் தீர்ந்து சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த 4 கிரக சேர்க்கை கொடுக்கும். மொத்தத்தில் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு சில விஷயங்களுக்கு நல்லது, சில விஷயங்களுக்கு கெட்டதாக இருக்குது. ஆனால் மொத்தத்தில் இந்த ஒரு 12 நாட்கள் நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்க, உஷாராக இருந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து தவிர்க்கலாம். சில விஷயங்கள் பாசிட்டிவ் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் முயற்சி பண்ணலாம். நம்ம சொன்ன பலன்கள் எல்லாம் மிதுன ராசி என்பவர்களுக்கு பொது பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் கிரகணிகள் நல்லா இருக்குது, யோக திசை நடக்குது அப்படின்னா இந்த 12 நாட்கள் பிரச்சனைலாம் பெருசாக தெரியாது. பிரச்சனை வரும், ஆனால் அது பெருசாக தெரியாது, அவ்வளோதான் விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 1000 ரூபா வர இடத்துல ஒரு 100 ரூபா ஒரு 12 நாள் கம்மியாக வந்துச்சுன்னா தெரியாது. ஆனால் 100 ரூபா வச்சுருக்கீங்க, அந்த 100 ரூபாவும் போச்சுன்னா அங்கே பிரச்சனைகளை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இந்த கிரக சேர்க்கை ஏற்படுத்த போகுது. யோக திசை நடக்குன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. புதுசாக சில விஷயங்கள் செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் சுயஜாதத்தை கண்டிப்பாக பார்த்துக்குங்க. ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க, ஒரு கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க, ரொம்ப நாளாக ஆகலை, ஒரு பிஸ்னஸ் பண்ணி எனக்கு கடன் தான் வந்திருக்கு, ஏதாவது தீருமா அப்படின்னு கேட்டால் அதுக்கெல்லாம் காரணம் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைகள், கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகநிலைகள், தசாபுத்தி பார்க்கணும். அப்போ உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும், தசாபுத்தி விவரம் வேணும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலாக ஜாதகம் வெறும் 300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.